ஹே கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் 2 விஷயம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், என்ட்ரு ஆகிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகணும், அது எந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்து நம்ம என்ட்ரு ஆகணுன்ற ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் திங், ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கிறோங்கிறது ரொம்ப அவசியம் கைஸ். ஸோ ஸ்டாப் லாஸை வச்சுட்டு என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகிடக்கூடாது. அப்போ இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எந்த அளவுக்கு வேலிடாக ஆக்ட் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப அவசியம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து கம்ப்ளீட்டாக செகண்ட் பாயிண்டோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் லைவ் செட்டப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் நான் இப்போ என்ட்ரு ஆகிறேன் பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோல்டோட சார்ட் வச்சுருக்கேன். கோல்டோட சார்ட் வந்து நியூயார்க் செஷனில் கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணி வச்சுருக்க சார்ட். ஸோ நம்ம இங்கே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வரைக்குமே மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ டில் திஸ் பாயிண்ட் 4671.13 அந்த ப்ரைஸ் வரைக்குமே கம்ப்ளீட் கோல்டோட ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும். பட் ஸ்டில் நவ் ஐ டிடன்ட் என்டர் இன்டு திஸ் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடை என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லோயர் டைம் ஃப்ரேமோட செக்டாரில் போயிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷனை பார்க்கணும். அன்டில் அண்ட் அன்லெஸ் அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரு ஆகவே முடியாது. ஸோ ஸ்டில் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப பயாஸ் யார் டைரக்ஷனில் இருக்குது, அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன் புல்லிஷ் டைரக்ஷன். விசிபிளாக இருக்குங்களா கைஸ்? ஸோ இது ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் டைரக்ஷன். ஸோ மார்க்கெட் அகெயின் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் கம்ப்ளீட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எப்போ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் நடக்குதோ இதை தான் கம்ப்ளீட்டாக நம்ம சோக்குன்னு சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ வென் கம்ப்ளீட்லி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு லோயர் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதோ மார்க்கெட்டில் அப்போ நம்ம என்ட்ரு ஆகலாம். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் ஜோனில் நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா, ஏன் ப்ரீவியஸ் ஜோனில் கூட என்ட்ரு ஆகலாம். இங்கேயும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான் கீழே போயிருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான் கீழே போயிருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் அபவ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன், ஹியூஜான ஃபால் வந்து கொடுக்கும் கோல்டில். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஒரு பிரேக் அவுட் நடக்குதா இல்லை சோக் நடக்குதா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். அண்ட் தென் மோர் ஓவர் இப்போ சப்போஸ் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் தட் ஃபார்மேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் தட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறோம் கைஸ். ஒரு செகண்ட் நம்ம லாக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் சப்போஸ் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போகிற கேண்டலோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த இடத்துல கேண்டலோட ஃபார்மேஷன் எய்தர் வீக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்ட்ராங்கோட ஃபார்மேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்துலையுமே ஏதாச்சும் ஒரு கேண்டில் அவசியமாக இருக்கும். ஸோ இதை ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணி தான் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் அப் சைடில் போக போதா இல்லை அகெயின் டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்ண போகுதா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் வேறு, லிக்விடிட்டி கிராப் வேறு. லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கும் கிராப்புக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அண்ட் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன், அண்ட் சோக் நடக்குது அப்படின்னா அது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அதை மைண்டில் என்றைக்குமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஸ்டில் நவ் என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு, இங்கே பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. அப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் தான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த இடத்துல சோக் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆக போகிறோம். அந்த சோக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாகவே வேலிடாக இருக்கணும், இன்வேலிட் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும். அண்ட் தென் 2 திங்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஒன்று, பிரேக் அவுட் நடக்குதா ஆர் சோக் நடக்குதா. சோக் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் ரிவர்சல். ஸோ சோக் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் அகெயின் கீழே தான் போகும். பட் அதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்கோட அனாட்டோமி பார்க்கணும். அண்ட் தென் கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கிற முக்கியமான ஃபார்மேஷன் என்னென்னு க்ரைட்டீரியாஸ் பார்க்கணும். ஒரு புல் பேக் க்ரைட்டீரியாஸ் கொடுக்குது அப்படின்னா அதோட க்ரைட்டீரியாஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட் இன்டெப்த்தாக கீழே ஃபாலோ ஆகும். அண்ட் தென் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது, மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் வேறு, சிங்கிள் ரிஜெக்ஷன்ஸ் வேறு. ஸோ மார்க்கெட் டுவார்ட்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் மார்க்கெட் டுவார்ட்ஸ் எந்த ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ ஆகுது, இது ரெண்டையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் அங்கே என்ன எந்த அளவுக்கு லீட் பண்ணுது, இது எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் டேப் ஆயிடுச்சுங்கிறதுக்காக செல் பண்ணிடாதீங்க. மோரோவர் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இன்னமும் ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க, இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மதர் கேண்டில்னு சொல்லுவோம். ஸ்டில் மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டிங் ஃப்ரம் ஒன் சிங்கிள் சைட் ஆஃப் டைரக்ஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் கன்சாலிடேஷன், மேனிப்புலேஷன் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் என்ட்ரு ஆகலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 திங்ஸ் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும். ஒன்று வந்து என்ட்ரு ஆகுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா கண்டினியூவேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் பாட்டு என்ட்ரி பிளேஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேடோட எக்ஸிக்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஆர்எல்ஸ் சோக் நடக்குது அப்படின்னா
ட்ரை டு என்டர் அட் திஸ் பாயிண்ட் அண்ட் மேக் த ஸ்டாப் லாஸ் அபவ் த ஹை. ஓகேங்களா? ஸ்விங் ஹைன்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்விங் ஹையில் ஸ்டாப் லாஸை மேக் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஹை. When it is completely a formation of choke is visible, and then completely we can able to enter into the trade. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தூக்கி ஹையர் லெவல் வச்சுக்கலாம். if it is a resistance அப்படின்னா. அன்டில் இது ரெண்டுமே ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். இது ரெண்டுமே வந்து 1 மினிட்ல செக் பண்ணிக்கோங்க. 1 மினிட்ல செக் பண்ணி 1 மினிட்ல செக் பண்ணாலுமே ஒரு இன்வேலிட் ஸ்ட்ரக்சராக கூட நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சராக மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் அக்கர் ஆகுதா, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா, லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கா, லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்டர் ஆக முடியும். அன்லெஸ் அன்டில் இவ்வளோ ஏர்லியராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணியிருக்குங்கிறதுக்காக என்டர் ஆக வேணாம். அண்ட் ஸோ மெனி திங்ஸ் இஸ் நீட் டு லேர்ன் கைஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் சீக்கிரமாக என்டர் ஆகிடாதீங்க. அதுக்குள்ளே டெப்த் ஆஃப் அனலைசஸ் இருக்குது. ஒரு கேண்டலை ரெகனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷன் செக் பண்ணணும். அண்ட் சப்ளையர்ஸ் அதிகமாக இருக்கா, டிமாண்ட் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்டர் ஆக முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் யங் ட்ரேடர் ஹரி ஹியர். அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டாக ஒரு விஷயமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோஸை பார்க்க. பிகாஸ் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக நான் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ட்ரேடிங் எந்த அளவுக்கு ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணும், எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண வைக்கும், அண்ட் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டை எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக கிளாரிட்டியோட நம்மளுக்கு கன்வே பண்ணும், நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஒரு கேண்டிலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபியர், பேனிக் வராமல் அந்த கேண்டில் என்ன சொல்ல வருது, அந்த கேண்டில் என்ன மீன் பண்ணுதுன்னு எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணி நம்ம என்டர் ஆகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அண்டில் இட்ஸ் யங் ட்ரேடர் ஹரியர். see you on another video. Bye guys.